அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மார்ஷ்மெல்லோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கப் பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் போல் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு இதில் போட்டு நல்லா நம்ம அரிச்சு வச்சுக்கலாம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஜெலட்டின் ரெடி பண்ணலாம். ஜெலட்டின் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் போல் வாட்டர் எடுத்திருக்கேன், அதாவது சூடான வாட்டர். இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப கரையாது. இதை நம்ம சீனி பாவில் போடும்போது தான் அது நல்லா மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எந்த பேனில் வைக்க போகிறோமோ அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம அந்த பவுடர் சுகர் பொடிச்சோம்ல அதை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1/2 கப் வாட்டர். இப்போ இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ மெல்ட் ஆகி நமக்கு அந்த பதம் வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு இது எந்த பதம் கரெக்டுனா இது நல்ல திக்காட்டு வரணும். அது நம்ம ஒரு பவுலில் வாட்டரில் நம்ம இதை ஊற்றி பார்க்கலாம். அது கரையக்கூடாது. அது ஒரு பால் நம்ம எடுக்கிறதுக்கு பால் மாதிரி வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த ஜெலட்டின் மிக்ஸை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எவ்வளோ நேரம்னா அந்த ஜெலட்டின் கரையிறது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷம் போல் தான் ஆகும். இப்போ நமக்கு நல்லா அது மெல்ட் ஆயாச்சு. இப்போ கொஞ்சம் சூடு ஆறின உடனே ரொம்ப இல்லை, நம்ம லைட் சூடோடையே நம்ம இதை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை இப்போ ஸ்லோவாட்டு வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஹை ஸ்பீடில் வச்சிடக்கூடாது. ஸ்லோவாகவே வச்சு நம்ம ஹை ஸ்பீட் வச்சிடலாம். நல்லா பீட் பண்ணால் நமக்கு கேக்குக்கு பேட்டர் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு நல்ல திக்காயாச்சு. இதில் நான் கொஞ்சம் ரோஸ் கலர் ஆட் பண்ணுதேன். இதில் டபுள் கலர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் ஊற்றிருக்கேன். அதனால் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் இதில் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு ரெடியானதை நம்ம அந்த பேனில் நம்ம ஊற்றிடலாம். இது அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில், நம்ம ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அதை நம்ம ஒரு 5-6 மணிக்கூர் போல் ஃப்ரிட்ஜில் இருந்தால் போதும், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இந்த பேனில் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம பவுடர் சுகரை போட்டுடலாம். இப்போ நமக்கு நல்லா செட் ஆயாச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இது சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டிலையே செய்திடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடித்தமானது.
நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ண பவுடர் சுகர் வந்து அவ்வளோ தேவைப்படாது. இப்போ வந்து நம்ம அந்த கத்தியிலையுமே நம்ம அந்த பவுடர் சுகரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். சூப்பரான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.